ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நைட் டின்னருக்கும் ஒரு சின்ன தட்டு கடைக்கு போனால் கூட இல்லை பெரிய ஹோட்டலில் போனால் கூட இந்த ரெசிபி கண்டிப்பாக கிடைக்குங்க. அதாவது கீ பொடி இட்லி தாங்க. இது வந்து நான் முருங்கைத்தலையில் பண்ணியிருக்கேன். இந்த பொடி வந்து இட்லி, தோசை, பணியாரத்துக்கெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். அவ்வளோ அருமையாக இருக்குங்க. பாருங்க, நான் பொடி இட்லி ரெடி ஆயிடுச்சு. நல்லா அந்த நெய் மணத்தோட, பச்சை மிளகாய் வாசத்தோட இந்த பொடி அவ்வளோ நல்லா இருக்குங்க. இதை நீங்கள் செஞ்சு வச்சுட்டு நீங்கள் இட்லி, தோசை, பணியாரத்துக்கு நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த முருங்கைத்தலையோட சாப்பிட்றதுக்கு. ஏன்னா முருங்கைத்தலை தனியாக வந்து சில வீட்லையெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி பொடியாக செஞ்சு வச்சு கொடுக்குறப்ப அவ்வளோ நல்லா சத்து. மெயினாக குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம். ஏன்னா இந்த பொடியில் சேர்த்தக்கூடிய பொருள் அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப சத்தானதுங்க. எல்லா பொருளுமே இதில் நான் சேர்த்துறது எல்லாமே ரொம்ப ஹெல்த்தியானதான். தாராளமாக குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். கொஞ்சம் காரம் மட்டும் கம்மி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கெல்லாம் நல்லா நெய் மணத்தோடு கொடுக்கலாங்க. கண்டிப்பாக வேண்டான்னு சொல்லி சாப்பிடுவாங்க. வேண்டானே சொல்ல மாட்டாங்க, அந்த அளவுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ அந்த பொடி அரைக்கிறதுக்காக நான் ஒரு கப்பு ஃபுல்லாக முழு உளுந்து எடுத்திருக்கேன். கருப்பு உளுந்து வேணுன்னா கூட எடுத்துக்கலாம். இப்போ இதுலேயே ஒரே ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு மட்டும் நான் கடலைப்பருப்பு சேர்த்துறேன். கடலைப்பருப்பு வந்து வேண்டாதவங்க அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதை போடலைனாலும் நல்லாயிருக்கும். இதை நல்லா செவக்க வறுத்துட்டேன் பாருங்கள். அதை கடலைப்பருப்பு போட்டிருக்கேன், அதை மட்டும் நான் வீடியோ எடுக்கலிங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா அந்த கோல்டன் ப்ரௌன் ஆயிருந்துங்க. ரொம்பவும் வந்து வறுக்கக்கூடாது. இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துட்டா போதும். அதுக்கப்புறம் இந்த பொடிக்கு தகுந்த காரத்துக்கும் அதுக்கப்புறம் உப்பு ரெண்டுமே சேர்த்து இதை நல்லா இதையும் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம அந்த மிளகா நெடி வந்து அடிக்காது உப்பு போட்டு வறுத்துட்டோம்னா. மெயினாக நம்ம ஸ்டோர் பண்ணி வைப்போம், வண்டெல்லாம் பிடிக்காது. ஏன்னா ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கணும்னா நம்ம உப்பை வறுத்துட்டு போட்டால் தான் நல்லாயிருக்கும். அதுக்காக இப்போ அதையும் உப்பையும் வறுத்தாச்சு, மிளகாயும் நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இப்போ இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக கருப்பு எள்ளு சேர்த்துறேன். இது ரொம்ப மணமாக இருக்குங்க. இட்லி பொடிக்கு எள்ளு சேர்த்து செய்யணுங்க, செஞ்சு பாருங்கள், அவ்வளோ நல்லாயிருக்கும். கொஞ்சமாக டைஜஷனுக்காக நான் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் மெயினான ஒரு பொருளே வந்து முருங்கைத்தலைங்க. எங்கள் சித்தி கொடுத்துருந்தாங்க, நல்லா மருந்தே போடாத தலை, ரொம்பவுமே நல்லாயிருக்கும். நான் வந்து வாஷ் பண்ணி காய வச்சு எடுத்து வச்சுக்க, அதாவது நிழலில் ஒரு 4 நாள் காஞ்சா நம்ம அப்படியே சேர்த்திக்கலாம். ஆனால் இதை லைட்டாக நான் இப்போ வறுக்க போகிறேன். இப்போ பாருங்கள், எள்ளு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. அவ்வளோதான், அதை எடுத்து போட்டேன். இப்போ முருங்கைத்தலை பாருங்கள் நல்லா காய வச்சு வச்சுருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நிழலில் நம்மளுக்கு போட்டாவே நல்லா இந்த மாதிரி முறுமுறுன்னு காஞ்சிடும். இதை வறுக்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது. நான் சும்மா லைட்டாக தான் வறுக்கிறேன். இது கொஞ்சமாக நான் பெருங்காயம் சேர்த்திக்கிறேங்க. கட்டி பெருங்காயமாக இருந்தாலும் அதையும் வறுத்துட்டு கூட சேர்த்திக்கலாம். இப்போ இதோட கருவேப்பிலை சேர்த்துவேன். நான் எப்பயுமே பொடி அரைக்கிறதா கருவேப்பிலை நல்லா ஒரு கை ஃபுல்லாகவே சேர்த்துவேன். இன்றைக்கி இந்த முருங்கைத்தலை இருக்கிறதுனால அதை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன். இப்போ அந்த கருவேப்பிலை வந்து நான் வந்து காய வைக்க மறந்துட்டேங்க. அதனால் இப்போ இதில் வந்து ஈரமாக தான் இருக்குது. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறேன். நல்லா அந்த ஈரப்பதம்லாம் போய் நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்ததுக்கப்புறம் எல்லாம் ஒன்றா ஆற வச்சுட்டு அப்படியே வந்து மிக்சி ஜாரில் அரைக்க வேண்டியது. ஏன்னா உப்பும் காரம் எல்லாமே போட்டாச்சு, நான் தனியாக எதுவும் போடணுங்கிற அவசியம் இல்லை. இதை வந்து குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு சில வீட்டில் நைஸாகவும் அரைப்பாங்க. மேக்ஸிமம் பொடியெல்லாம் வந்து வீட்டில் செஞ்சு வச்சுக்கோங்க, அவ்வளோ நல்லது. ஏன்னா இதில் போடக்கூடிய பொருளெல்லாம் ரொம்ப ரொம்ப சத்தான பொருள். உளுந்தெல்லாம் வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம், பெரியவங்களும் சாப்பிட்லாங்க. இப்போ அவ்வளோதான், எல்லாம் வறுத்து எடுத்துட்டேன். ஆற விட்டுட்டு அரைச்சி எடுக்க வேண்டியதான். இப்போ நல்லா ஆறிடுச்சிங்க, ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ அரைச்சி எடுத்துட்டேன் பாருங்கள். நல்லா குறப்பாக தான் அரைச்சி எடுத்துருக்கேன். இது ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன் எப்பயுமே. இந்த மாதிரி தோசைக்கு இல்லைன்னா இட்லிக்கு தனியாக நான் எங்கள் வீட்டில் சாப்பிட்றத விட இந்த மாதிரி பொடி இட்லி, அதுக்கப்புறம் தோசைக்கு வந்து நிறைய அந்த மேலே வந்து போட்டு கொஞ்சமாக ஆயிலோ இல்லை நெய்யோ விட்டு கொடுத்தா அதுவுமே நல்லாயிருக்கும். வெங்காயம் நிறையா போட்டுட்டு அதுக்கு மேலே பொடியை போட்டு கொடுத்தா அதுவும் நல்லா இருக்குங்க. இப்போ அதை இட்லி ஏற்கனவே ஊற்றி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பொடி இட்லி செய்கிறதுக்காக ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணிவிட்டு பச்சை மிளகாய் வந்து போட்டிருக்கேன். இது ஃப்ளேவருக்காக தான் போடுறது, நல்லா அந்த மணமாக இருக்கும். கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ இதிலையே உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் தனியாக மிளகாத்தூளெல்லாம் போடணுங்கிற அவசியம் இல்லை. கொஞ்சமாக நெய் விட்டுட்டு அரைச்ச பொடியை எவ்வளோ வேணுமோ இப்போ இருக்கிற இட்லிக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்க வேண்டியதுதான். இதெல்லாம் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு நிறைய நெய் விட்டு இந்த மாதிரி ஈவினிங் டைமில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க வேண்டானே சொல்ல மாட்டாங்க, அந்த அளவுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க இந்த இட்லியெல்லாம். அவ்வளோதான், கொஞ்சமாக நெய் மட்டும் விட்டுட்டேங்க. இதை நல்லா கிளறிட்டு
இப்போ அந்த பொடி வேணுங்கிற அளவு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவு போட்டுட்டு இட்லியை போட்டு கிளறி இறக்க வேண்டியதாங்க. நல்லா சூடாக சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். நல்லா ஒரு பவுலில் போட்டு ஃபோர்க் போட்டு கொடுத்தா எல்லா குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிடுவாங்க. ஏன்னா சிம்பிளான வேலை. என்னைக்காவது நம்மளுக்கு டயர்டாக இருந்தால் டக்குன்னு இந்த மாதிரி பொடியை போட்டு இட்லி செஞ்சு கொடுத்துர்லாங்க. இதுக்கு சைட் டிஷ்ஷுங்கிறதெல்லாம் எதுவுமே தேவையே இல்லை. இட்லி வந்து நான் மினி இட்லி தான் ஊற்றி வச்சுருக்கேன். இதை அப்படியே உள்ளே சேர்த்திக்கிறேன். நல்லா அந்த பொடியில் ஒவ்வொரு இட்லியுமே நல்லா கோட்டாக இருக்கணும். அந்தளவுக்கு நல்லா அதை சிம்மில் வச்சு விட்டுட்டோம்னா மெதுவாக கிளறணும். கிளறி இறக்கணும்னா அருமையான கீ பொடி இட்லி ரெடிங்க. அதை முருங்கைத்தொலையை போட்டு நல்ல ஒரு சத்தானது. இது இன்றைக்கி ரொம்ப ரொம்ப எல்லா இடத்துலையுமே ட்ரெண்டிங்காக கிடைக்குதுங்க. அவ்வளோ சூப்பராகவும் இருக்குது. ஒரே இதில் டக்குன்னு நம்மளுக்கு வேலையும் முடிஞ்சிடும். நல்ல ஒரு ஹெல்த்தியான சாப்பாடு எடுத்துங்கிற ஒரு திருப்தி இருக்கும். அவ்வளோதான், கீ பொடி இட்லி நல்லா ரெடி ஆயிடுச்சு. சூடாக சர்வ் பண்ணி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. அருமையான கீ பொடி இட்லி ரெடி.